நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம். மாட வீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜரை தரிசித்த பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. ஆயிரக்கணக்கானோர் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம். யானை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உடையவர். நெல்லை வள்ளியூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி கோயில் உற்சவம். மங்களகிரியில் வீதி உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ ராமானுஜர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை மற்றும் திருப்பதியில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் அவதார உற்சவத்தை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சிறப்பாக நடத்தி வருகிறது. இதை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலிருந்து இன்று காலை உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை சிறப்பு அலங்காரத்துடன் தங்க திருச்சி மீது எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். மகாத்வாரம் முன்பு நிறுத்தி கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் மங்கள வாத்தியங்களோடு மாடவீதி புறப்பாடு துவங்கியது. திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரிய ஜெயர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல எம்பெருமானாருக்கு திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் உலா முடித்து ஆலயத்தை அடைந்த உற்சவருக்கு பரிகாவலி பகுதியில் ஜியங்கார் முன்னிலையில் பிரபந்த கோஷ்டியும் சாத்து முறையும் நடைபெற்றது. இதேபோல் திருப்பதியில் உள்ள ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜெயர் சுவாமிகள் முன்னிலையில் ஆரத்தி காட்டி பிரபந்ததாரர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. பிறகு உற்சவரை வெள்ளி திருச்சி மீது கொலுவிருக்கச் செய்து இரு குடைகள் பிடித்தபடி ஆலயத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல எம்பெருமானாருக்கு திருவீதி புறப்பாடு துவங்கியது. ஜியர் சுவாமிகள் ஆச்சாரிய புருஷர்கள் முன்னே செல்ல மாட வீதியில் உலா வந்த ஸ்ரீ ராமானுஜரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்ய கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் மற்றும் பிரபந்ததாரர்கள் பாஷ்யக்காரர் முன்பு பிரபந்தம் சேவித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் சித்திரை தேர் திருநாள் விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 8ஆம் நாள் அன்று மாலை உற்சவர் ஸ்ரீ நம்பெருமாளுக்கு நீலக்கரை வைத்த பச்சை பட்டாடை கட்டி ஒட்டியானத்துடன் திருமார்பில் நீலநாயக்க பதக்கம் வைத்து மாணிக்க அபயம் தந்து நவரத்ன காதணிகளோடு முத்துக்கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். மங்கள வாத்தியங்களோடு கொட்டு முழங்க உற்சவரை தங்க குதிரை வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ரங்கவிலாச மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். குதிரை மீது அமர்ந்தபடி வந்த உற்சவமூர்த்திக்கு தங்கக்குடை பிடித்து தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஸ்ரீபாதம் தாங்கிகள் பிரகாரங்கள் வழியாக 4 சித்திரை வீதிகளை அடைந்தனர். கோயில் யானை பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க மாட வீதிகளில் வலம் வந்த ஸ்ரீ நம்பெருமாள் திருத்தேர் முன்பு எழுந்தருளினார். அங்கு சுவாமிக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. முன்னும் பின்னுமாக சென்று குறுக்கும் நெடுக்குமாக வந்து குதிரை வாகனத்தில் வையாளி கண்ட உற்சவரை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிறகு மீண்டும் கோயிலை நோக்கி புறப்பட்டார் ஸ்ரீ நம்பெருமாள். 9ஆம் நாள் அன்று காலை ஸ்ரீபாதம் தாங்கிகள் மூலஸ்தானத்திற்கு சென்று உற்சவரை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வெளியே சுமந்து வந்தனர். சிகப்பு பட்டாடையுடன் முத்துவளைய கிரீடமும் கிளிமாலையும் சாற்றிக் கொண்டு விசேஷ அலங்காரத்தில் எம்பெருமான் காட்சி தர வெள்ளிக்குடை பிடித்து சாமரமும் ஆலவட்டமும் வீசியபடி பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு தேரடியை அடைந்து பிரம்மாண்ட திருத்தேரில் எம்பெருமான் எழுந்தருளியதும் பக்தர்கள் வடம் பிடிக்க தேரோட்டம் துவங்கியது. வண்ணமயமாக காட்சி கொடுத்து 2 குதிரைகள் பூட்டப்பட்ட பெரிய தேர் ஆடி அசைந்தபடி மாட வீதிகளில் உலாவர பக்தர்கள் பஜனைகள் பாடி ஸ்ரீரங்கா ஸ்ரீரங்கா என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரோட்டத்தில் பங்கேற்று வடம் பிடித்து இழுத்தனர்.
கோயில் யானைகள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல ஸ்ரீ நம்பெருமாள் தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராமானுஜர் யானை வாகனத்தில் புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வெள்ளி யானை வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜர் எழுந்தருளியதும் இரு குடை சேவையோடு வீதி உலா துவங்கியது. மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல மாட வீதியில் சர்வலங்காரத்தோடு ஸ்ரீ எம்பெருமானார் காட்சி தந்தபடி வலம் வர ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து கற்பூர ஆரத்திகள் காட்டி வழிபட்டனர். மேனியில் சந்தனம் சாற்றிக் கொண்டு மலர் மாலைகளோடு உலா வந்த உடையவரை பிரபந்ததாரர்கள் இத்திராஜ விம்சத்தி ஸ்லோகங்களை சேவித்தபடி உலாவர வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ ராமானுஜருக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் பழமை வாய்ந்த அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் சித்திரை திருவிழாவிற்கான கொடியேற்றம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு அதிகாலை குடவரை கோயில் நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பூஜைகள் நடைபெற்றதும் ஆலய வளாகத்தில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் சங்கல்பம் செய்து கொண்டு பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து மந்திர உச்சாடனங்களோடு குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் கலசங்களுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் கொடிமரம் அருகே பட்டத்தை வைத்து புனித நீர் ஊற்றி கோபுர தீபம் காண்பித்ததும் செப்புக்கவசம் வேயப்பட்ட கொடிமரத்தில் ஏற்றினர். இதையடுத்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் பட்டு வஸ்திரம் கட்டி மலர் மாலை அணிவித்து அலங்காரம் செய்ததும் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மலர் மாலைகள் சாற்றி கொடிமரத்திற்கு அலங்கார தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் குடியேற்ற வைபவத்தில் பங்கேற்று அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் ஆலயத்தில் ஸ்ரீ ராமானுஜரின் 1007ஆம் ஆண்டு அவதார உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. இதையொட்டி உற்சவர் ஸ்ரீ ராமானுஜர் வீதி உலா புறப்பட அவரை வரவேற்கும் விதமாக பட்டாசுகள் வெடிக்கப்பட்டன. தொடர்ந்து கோயில் யானை ஜீயர் சுவாமிகள் பிரபந்ததாரர்கள் முன்னே செல்ல இரு குடை சேவையோடு மங்களகிரி வாகனத்தில் உலா புறப்பட்டார் ஸ்ரீ எம்பெருமானார். ஆதிசேஷனின் அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீ ராமானுஜருக்கு முத்துக்கள் பதித்த கிரீடத்துடன் பலவித ஆபரணங்களும் கிளிமாலையும் சாற்றி மலர்கள் கொண்டு செய்யப்பட்ட சங்கு சக்கரம் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். மங்களகிரி வாகனத்தில் உலா வந்த உற்சவருக்கு ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். செண்டை வாத்தியங்கள் முழங்க எம்பெருமானாரின் திருவீதி புறப்பாடு சிறப்பாக நடைபெற்றது. பஜனை கோஷ்டியினர் பாடல்கள் பாடியபடி உற்சவரை பின்தொடர்ந்தனர். பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் கோயிலில் உள்ள 3ஆம் பிரகாரத்தில் இருக்கும் 8 திசை கொடிமரங்கள் மூலவர் சன்னதி முன்புள்ள கொடிமரம் அகற்றப்பட்டு புதிய கொடிமரம் செய்வதற்கான பாலாலய பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு யாகசாலையில் வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை சிறப்பாக வளர்த்தனர். பிறகு கோயில் யானைக்கு கஜ பூஜை நடத்தப்பட்டது. இதையடுத்து குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டதும் பிரதான கலசத்திற்கு தூப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஆலய அதிகாரிகள் சங்கல்பம் செய்து கொண்டதும் பிரதான கலசத்திற்கு பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி கொடிமரங்களுக்கான பாலாலய பூஜைகள் செய்து பணிகளை துவக்கினர். தமிழகத்திலேயே ஒரு சில இடங்களில் மட்டும் காணப்படும் விசித்திரமான தூக்குத்தேர் திருவிழா 161வது ஆண்டாக கும்பகோணம் அருகே இருக்கும் நாகரசம்பேட்டை அருள்மிகு அழகுநாச்சியம்மன் கோயிலில் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலில் மூலவரம்மன் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி தர தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு தூக்குத்தேரில் உற்சவரம்மன் எழுந்தருளியதும் ஊரை சுற்றி உலா துவங்கியது. வயல்வெளிகள் தோட்டங்கள் வழியாக காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மாறி மாறி தூக்குத்தேரை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். பிறகு ஊரை அடைந்ததும் வீதிகளிலும் தூக்குத்தேர் உலா சிறப்பாக நடைபெற்றது. ஒவ்வொரு வீட்டிலும் தூக்குத்தேரில் உலா வந்த உற்சவர் அருள்மிகு அழகுநாச்சி அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்து வழிபட்டனர். புதுப்பட்டு சேலையுடன் சர்வாபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்து கொண்டு ஒய்யாரமாக அமர்ந்தபடி தேரில் உலா வந்த அழகுநாச்சி அம்மனை
ஏராளமானோர் கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, வேத பண்டிதர்கள் யாகசாலையிலிருந்து பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். ஸ்ரீ சீதாராம லட்சுமணர் சகித ஆஞ்சநேயர் உற்சவ மூர்த்திகளை கேடயத்தின் மேல் எழுந்தருளச் செய்து திருக்குடை பிடித்தபடி சுமந்து வந்தனர். அருள்மிகு மகிழம்பூ விநாயகர் கோயிலிலிருந்து புறப்பட்ட கடங்கள் ஸ்ரீராமர் திருக்கோயிலை அடைந்தன. பிறகு கோபுர உச்சிக்கு சென்றதும் ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு மந்திரங்கள் ஓதியபடி புனித நீரால் அபிஷேகம் செய்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பின்னர் கருவறையில் ஸ்ரீ சீதாதேவியுடன் ராமரும் அருகே லக்ஷ்மணரும் எழுந்தருளியிருக்க புனித நீர் ஊற்றப்பட்டு உற்சவர்களையும் நிறுத்தி சிறப்பு அலங்காரம் செய்து நட்சத்திர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை நகரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு சோமநாதர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக உற்சவ மூர்த்திகள் குதிரை வாகனங்களில் அமர்ந்து பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினர். வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயில் அருகே பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட பந்தலின் கீழ் குதிரை வாகனங்களின் மீது உற்சவர்கள் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்பாளையும் பிரியாவிடை சமேத சோமநாத சுவாமியையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். வெண்பட்டுடுத்திக் கொண்டு ஆபரணங்களும் முத்துக்கிரீடமும் அணிந்து கையில் வீரவாள் ஏந்தி கேடயத்துடன் உற்சவர் காட்சி தர, அருள்மிகு பிரியாவிடை அம்மன் புதுப்பட்டாடையுடன் சாயக்கொண்டை கிரீடமும் ஆபரணங்களும் சூடிக்கொண்டு அருகே அமர்ந்து அருள்பாலித்தார். புதுப்பட்டு சேலையோடு நவரத்ன ஆபரணங்கள், காசு மாலை, பதக்கங்கள் ஆகியவற்றுடன் புல்லாக்கும் முத்துப்பவள கிரீடமும் சூடிக்கொண்டு ஈட்டியும் பூச்செண்டும் கைகளில் ஏந்தியபடி ஆனந்தவள்ளி அம்பாளும் அருள்பாலிக்க, ஆதித்தம்பதிகளுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகளும் மகா கற்பூர ஆரத்தியும் காட்டப்பட்டன. பக்தர்கள் குதிரை வாகனங்களில் வீற்றிருந்து அருள்பாலித்த தெய்வங்களை பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை புளியம்பட்டி பகுதியில் இருக்கும் அருள்மிகு ஆயிரம் கண் மாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பச்சை மற்றும் மலர் தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மூலவருக்கு திருமுகத்தில் பச்சை சாற்றி புதுப்பட்டு சேலையுடன் காசு மாலை, பதக்க ஆபரணங்கள் அணிவித்து கையில் கிளிதந்து மீனாட்சி அம்மனாக அலங்கரித்திருந்தனர். அம்மன் உற்சவ மூர்த்திகளையும் பட்டாடைகளோடு ஆபரணங்களும் கிரீடங்களும் அணிவித்து அலங்காரம் செய்து மூலவர் சன்னதியின் வெளியே இருபுறம் நிறுத்தியிருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த அம்மனுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டதும் கோயிலின் வெளியே ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதையடுத்து மண்ணால் செய்யப்பட்ட பல உருவங்களை கோயிலுக்கு எடுத்து வந்து சேர்ப்பித்து காப்பு கட்டி தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். கோயில் வளாகம் முழுவதும் மண்ணால் செய்யப்பட்ட திருவுருவங்கள் அடுக்கி வைக்கப்பட்டன. நிறைவாக கதையும் சூலமும் ஏந்தியபடி காட்சி கொடுத்த அருள்மிகு ஆயிரம் கண் மாரியம்மனுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு புதுமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாளன்று மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பாலாபிஷேகம் நடத்தப்பட்டது. பிறகு அம்பிகைக்கு மாவுக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து பலிபீடம், சிம்ம வாகனம் ஆகியவற்றிற்கு நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த அம்மனுக்கு மகா கற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. 3ஆம் நாள் அன்று மாலை வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் கோயிலில் மங்கள வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதையடுத்து மூலவருக்கு சந்தன காப்புடன் மலரங்கி அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து புதுமாரி அம்மனுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து யானை வாகனத்தின் மேல் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து தூபதீபம் காண்பித்ததும் வீதி உலா புறப்பட்டனர். 4ஆம் நாளில் தாரை தப்பட்டைகள், பல்வேறு வீர விளையாட்டுக்கள் கோயில் முன்பு நடைபெற்று கொண்டிருக்க மூலவருக்கு சிகப்பு சாற்றி புஷ்பாபிஷேகம் செய்திருந்தனர். பக்தர்கள் சரங்குன்றை மலர்கள் உள்ளிட்ட பலவித மலர்களை புதுமாரியம்மனுக்கு சமர்ப்பித்ததும் வண்ண மலர்கள் நடுவே காட்சி கொடுத்த அம்பிகைக்கு தீபம் காட்டப்பட்டது. இதையடுத்து காமதேனு வாகனத்தின் மேல் உற்சவரை மஞ்சள் பட்டுடுத்தி சர்வாபரணங்களுடன் அருள்மிகு அன்னபூரணியாக அலங்கரித்து அமர்த்தி கற்பூரம் காண்பித்ததும் வீதி உலா அழைத்துச் சென்றனர்.
புதுச்சேரி அருகே மாத்தூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோவில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதையொட்டி யாகசாலையில் இருந்து வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு புறப்பட்டனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்து கோயில் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டதும் கோபுர தரிசனம் செய்த ஏராளமான பக்தர்கள் மீதும் தெளித்தனர். பிறகு விமான கலசங்களுக்கு தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்தனர். சேலம் பொன்னம்மாப்பேட்டையில் இருக்கும் அருள்மிகு புத்துமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவையொட்டி மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். திருவிழாவை முன்னிட்டு கோயிலை வண்ணமின் விளக்குகளாலும் மலர்கள் மற்றும் பழத்தோரணங்களாலும் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி வெள்ளிக்கவசம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்கும் மின்ன மூலவர் அழகாக காட்சி தர சிறிய அம்மனும் வெள்ளிக்கவசத்தோடு அருள்பாலித்தார். இடது காலை மடித்து வலது காலை கீழே இருத்தியபடி காட்சி கொடுத்த அருள்மிகு புத்துமாரியம்மனுக்கு நாமார்ச்சனையோடு தீபாரத்தி காட்டப்பட்டது. அம்மன் உற்சவரையும் சிறப்பு அலங்காரத்துடன் கோயில் வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். இதையடுத்து அம்மனுக்கு சுண்டல் மற்றும் சர்க்கரை பொங்கல் ஆரத்திகள் காட்டப்பட்டன. தொடர்ந்து பரிவார தெய்வங்களுக்கும் நைவேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் மூலவரை தரிசித்ததும் அனைவருக்கும் பிரசாதம் வழங்கினர். ஈரோடு மாவட்டம் காளிங்கராயன் பாளையம் பகுதியில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் கோவில் வருடாபிஷேகத்தையொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் கருவறையையும் மூலவர் அம்மனையும் ரூபாய் நோட்டுகள் கொண்டு விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். மஞ்சள் காப்பு சாற்றிக் கொண்டு காசு மாலை பதக்க ஆபரணங்கள் அணிந்து குஞ்சலமும் பிள்ளைகள் வைத்த பின்னலும் கொண்டு செல்வத் திருமகளாக அருள்மிகு மாரியம்மன் காட்சி தர சிரசிற்கு வெள்ளிக்கவசம் வைத்து அலங்காரம் செய்திருந்தனர். புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி கொடுத்த அம்பிகைக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பகுதியில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ விண்ணளந்த பெரிய பெருமாளுக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது. கோயில் கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு நின்ற திருமேனியுடன் அருளும் ஸ்ரீ விண்ணளந்த பெருமாளுக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக்கவசத்துடன் கிரீடமணிவித்து மலர் மாலைகள் சூட்டியும் தாயார்களுக்கு புதுப்பட்டு சேலைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அலங்கார பிரியன் அழகாக காட்சி தர அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏக்க தீபம் காண்பித்ததும் மூலவர் சன்னதியின் வெளியே மேடை மீது விசேஷ அலங்காரத்தோடு வீற்றிருந்த ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்ததும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார் உற்சவ மூர்த்திக்கும் மங்கள நான் பூட்டப்பட்டது. நிறைவாக கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த தெய்வங்களுக்கு ஆரத்தி காண்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் உள்ள அருள்மிகு திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரீஸ்வரர் கோயில் என அழைக்கப்படும் சட்டைநாதர் ஆலயத்தில் 68ஆம் ஆண்டு முத்துச்சட்டைநாதர் உற்சவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் உள்ள வசந்த மண்டப மேடையில் அபிஷேக பீடத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர் முத்து சட்டநாத சுவாமிக்கு வேத மந்திரங்கள் முழங்க பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தர்மபுர ஆதீனம் முன்னிலையில் உற்சவருக்கு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு பிரத்யேக குண்டத்தில் வளர்க்கப்பட்ட ஹோமத்தில் திரவியம் மற்றும் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து சகசரதாரை வழியே உற்சவர் முத்து சட்டநாத சுவாமிக்கு புனித நீரையும் ஊற்றி மலர் மாலை அணிவித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. எண்ணற்ற பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி மலர் மாலைகளோடு வெட்டிவேர் மாலையும் வடை மாலையும் சாற்றி அலங்காரம் செய்து வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய உற்சவருக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. காஞ்சி குமரக்கோட்டத்தில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வெள்ளி ரத புறப்பாடு நடைபெற்றது. கோயில் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த வெள்ளி ரதத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சுப்பிரமணிய சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்திருந்தனர். மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் தேவியர்கள் சமேதராக அழகன் காட்சி தர பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பியபடி வடம் பிடித்து இழுத்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்களோடு வெள்ளி ரதம் கோயிலை சுற்றி வலம் வர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். இதையடுத்து நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் கைலாய வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகள் வாகன மண்டபத்தை அடைந்ததும்
கேடயத்தில் நிறுத்தி மீண்டும் ஆலய உள் வளாகத்திற்குள் சுமந்து சென்றனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த காட்டாரிக்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு சின்னம்மன் கோவில் திருவிழாவின் ஒரு பகுதியாகவும் உலக நன்மை வேண்டியும் 1008 பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ கண்ணபிரான் கோயில் முன்பிருந்து காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால்குடங்களை சுமந்து கொண்டு தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல ஊர்வலம் புறப்பட்டனர். ஊரை சுற்றி பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்த பக்தர்கள் நிறைவாக அருள்மிகு சின்ன அம்மன் கோயிலை அடைந்தனர். இதையடுத்து அம்மன் சுயம்புவிற்கு பெண்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டனர். பின்னர் சுயம்பு வடிவில் அருளும் மூலவர் அருள்மிகு சின்ன அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி திருமுகம் அமைத்து மஞ்சள் வஸ்திரம் கட்டி தங்க ஆபரணங்களுடன் மலர் மாலைகளும் எலுமிச்சை மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் திருவுருவத்திற்கும் மஞ்சள் பட்டு சேலை கட்டப்பட்டிருந்தது. தேனி அல்லிநகரம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் ஸ்ரீ சாதாவுராயன் கோயிலில் 11ஆம் வருடாபிஷேகம் மற்றும் பொங்கல் ஆராதனை விழாவை முன்னிட்டு முகூர்த்த கம்பம் நடும் விழா நடைபெற்றது. முன்னதாக பக்தர்கள் அருள்மிகு வீரப்ப ஐயனார் கோயிலிலிருந்து தீர்த்த குடங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்து ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயிலை அடைந்தனர். பிறகு மூலவர் அம்மனுக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பக்தர்கள் சமர்ப்பித்த புனித நீராலும் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து மூங்கில் கம்பிற்கு மலர் மாலை சூட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் கோயில் முன்பு பூமியில் ஊன்றப்பட்டது. பின்னர் வெள்ளிக் கவசங்களோடு சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு கரும்பு ஏந்தி காட்சி கொடுத்த மூலவர் அருள்மிகு காமாட்சி அம்மனுக்கு வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்ததும் நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி மற்றும் தீபம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் இந்த பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் அம்பிகையை வணங்கி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே சிறுவண்டல் கிராம எல்லையில் உள்ள 300 ஆண்டுகள் பழமையான ஸ்ரீ கோவிந்த பெருமாள் கோவில் குடமுழுக்கு சிறப்பாக நடைபெற்றது. கிராம எல்லை பகுதியில் அமைந்துள்ள கோயிலில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை யாகசாலையிலிருந்து சுமந்து கொண்டு நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்தனர். பிறகு கோயிலை சுற்றி வலம் வந்ததும் கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு மூலவர் சன்னதி, தாயார் சன்னதி மற்றும் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து பக்தர்கள் மீதும் தெளித்தனர். கரூர் ராயனூர் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பால்வடித்த வேம்படியம்மன் கோவில் சித்திரை திருவிழா துவங்கியதை அடுத்து விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடம், தீர்த்த குடம் ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அமராவதி ஆற்றங்கரையில் கரக ஜோடிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனிடையே விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் தீச்சட்டிகள், பால் குடங்கள், தீர்த்த குடங்கள் ஆகியவற்றையும் அலங்கரித்து மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜைகள் செய்தனர். பிறகு தாரை தப்பட்டைகளோடு வீதி உலா துவங்கியது. விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தியபடி ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். சென்னையை அடுத்த பொன்னேரி பெரும்பேடு பகுதியில் இருக்கும் அருள்மிகு முத்துக்குமார சுவாமி கோயிலில் உற்சவ தெய்வங்களுக்கு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்து கொண்டு நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல ஊர்வலமாக வந்து கோயிலை அடைந்தனர். பின்னர் ஆலய வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மீது ஸ்ரீ வள்ளிதெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானையும் ஸ்ரீ விநாயகரையும் கொலுவிருக்கச் செய்து பக்தர்கள் சமர்ப்பித்த பால் மற்றும் பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து புனித நீரையும் ஊற்றி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் அழகனுக்கு வெண்பட்டுடன் மலர் மாலைகள் சூட்டியும் தேவியர்களுக்கு வண்ணப்பட்ட ஆடைகள் கட்டியும் அலங்கரித்தனர். நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க உற்சவ மூர்த்திகளுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் முருகன் பள்ளம் கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு திரௌபதி அம்மன் கோயிலில் 50ஆம் ஆண்டு மகாபாரத பெருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ திரௌபதி திருக்கல்யாணம் கோலாகலமாக நடத்தப்பட்டது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் மேடை அமைத்து உற்சவர் அருள்மிகு திரௌபதி அம்மனையும் பஞ்சபாண்டவர்களையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தாரை தப்பட்டைகளோடு பல்வேறு சீர்வரிசை பொருட்களை ஊர்வலமாக எடுத்து வந்து தெய்வங்கள் முன்பு சமர்ப்பித்தனர். இதையடுத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி திருமண வைபவத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பல்வேறு முறைப்பாடுகள் நடத்தி ஹோமம் வளர்த்து அருள்மிகு திரௌபதி அம்மனுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர்.
இதையடுத்து மாலை மாற்றுதல், அக்னிவலம் வருதல் நிகழ்வுகளோடு ஸ்ரீ திரௌபதி அம்மன் கல்யாணம் சிறப்பாக நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த தவசி கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனுரை அகஸ்தீஸ்வரர் கோயில் திருப்பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதையொட்டி கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கடம் புறப்பாடு துவங்கியது. பூஜிக்கப்பட்ட கலசங்களை வேத பண்டிதர்கள் சுமந்து கொண்டு எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க கோபுர உச்சியை அடைந்தனர். அங்கு ஒற்றை தங்க விமான கலசத்திற்கு மந்திர உச்சாடனங்களுடன் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். இதைப்போல் பரிவார தெய்வ சன்னதி விமானங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலை கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். கோயில் கருவறையில் லிங்க திருமேனியோடு அருளும் அகஸ்தீஸ்வரருக்கும் சுவாமி அம்பாள் உற்சவ மூர்த்திகளுக்கும் கலசாபிஷேகம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் ஆலயத்திலும் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்திலும் நடைபெற்று வரும் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம். மாட வீதியில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ ராமானுஜரை தரிசித்த பக்தர்கள். ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய சித்திரை தேர் திருநாள் விழா. ஆயிரக்கணக்கானோர் தரிசிக்க கோலாகலமாக நடைபெற்ற தேரோட்டம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பாஷ்யக்காரர் உற்சவம். யானை வாகனத்தில் புறப்பாடு கண்ட உடையவர். நெல்லை வள்ளியூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் சித்திரை திருவிழா. விமர்சையாக நடைபெற்ற கொடியேற்றம். ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்கார சுவாமி கோயில் உற்சவம். மங்களகிரியில் வீதி உலா வந்து அருள்பாலித்த ஸ்ரீ ராமானுஜர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.